டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, தூக்கத்தை பத்தி தாங்க. தூக்கம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணை மூணு அடுத்த நிமிஷம் அவங்கள மறந்து தூங்குற அந்த ஒரு சொர்க்கமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம பாதி நாள் மன அழுத்தத்திலேயே பல விஷயங்களை மைண்ட்லயே போட்டு உழைச்சி அதையே நம்ம திங்க் பண்ணி நம்ம மன அழுத்தத்தோடைய ஆழத்துக்கு போய் அதுவே நோயா பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கணும். இன்னைக்கு இயற்கையான வழியில நம்ம தூக்கத்தை எப்படி நம்ம இன்டியூஸ் பண்றது, நேச்சுரலா அப்படி படுத்த உடனே அப்படின்னு நம்ம தூங்குற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமாங்க? விட்டமின் டிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த விட்டமின் டி சூரிய வெளிச்சத்துல நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா செரோட்டனின்ற ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கும். இது என்ன பண்ணும் தெரியுமா? இரவு நம்ம தூக்கத்தை தூண்டு வைக்கக்கூடிய மெலட்டோனின்ற ஹார்மோனை கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வர்ஷனுக்கு ட்ரிப்டோஃபன் அப்படின்ற ஒரு ஒரு மீடியேட்டர், ஒரு ஏஜென்ட் மாதிரி இது இது இருந்தாதான் இது இந்த கன்வர்ஷனுக்கே வரும். இந்த கன்வர்ஷன், இந்த மெலட்டோனின் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்ல, இது ஆன்டி ஏஜிங் ஹார்மோனும். அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னா நோயின்றி வாழறோன்றது அடுத்த விஷயம். நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருக்கா, சாப்பிட்றது எல்லாம் ஜீரணம் ஆகுதா, உடம்புல எங்கேயுமே வலி இல்லையா, நம்ம வேலையை நம்மளே சுறுசுறுப்பா செய்யறோமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுல அந்த தூக்கத்துக்கு இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் தூக்கத்துக்கு மட்டும் இல்லாம ஆன்டி ஏஜிங்கும் எஃபெக்டை கொடுக்குங்க. பார்க்கறதுக்கு அப்படியே யங் லுக்கை கொடுக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் லாங்கட்டிவிட்டியை அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ ஏஜ் ஆனாலும் வெளியே தெரியல அப்படின்னா அவன் நல்லா நிம்மதியாக தூங்குறான்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணுங்க. குறைஞ்சது 6 மணி நேரமாவது. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க நிறைய ஃபோன் பார்க்கறதும் டிவி பார்க்கறதும் நிறைய அந்த லேப்டாப்ல சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த இயற்கையான அந்த ஸ்லீப்போடைய குவாலிட்டி குறையுது. அதோடைய ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்றதே இல்லை. இதுவே நமக்கு நாளடைவில் ஒன்று நம்மளுடைய கண் பார்வை அஃபெக்ட் ஆகுது, இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்டர்ப் ஆகி நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நைட் டியூட்டி பார்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் பகல்லையாவது ஒரு 6 மணி நேரத்துல இல்லை 8 மணி நேரம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்துடணுங்க. பாடிக்கு ரெஸ்ட்ன்றதை கொடுத்தா மட்டும்தான் அதோடைய ஆக்டிவிட்டியை எந்த தடங்களும் இல்லாம அது சீரா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, இந்த சூரிய வெளிச்சத்துல சொல்லியிருந்தேன்ல, இதோடைய சைக்கிள் என்னன்னு தெரியுமா? நமக்கு இந்த செரோட்டனின் மெலட்டோனினா கன்வெர்ட் பண்ணணும். இந்த மெலட்டோனின் இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்மளை அறியாமையே அது செக்ரேட் ஆகும் நேச்சுரலா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தூங்குற அறை வந்து நேச்சுரல் லைட் இல்லாம, அதிகமான அந்த வெளிச்சம் இல்லாம ஒரு இருட்டான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும் போது நம்மளுடைய உடல்லே வந்து அந்த மெலட்டோனின்ற ஹார்மோனை சுரக்க செய்யும். அது நம்மளுடைய ஸ்லீப்பை ஸ்டிமுலேட் பண்ணும். நான் ரொம்ப வருஷமா தூங்குறதே இல்லைங்க, எனக்கு தூக்கம் படுத்தா வரவே வராது, நான் தூங்குறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம், நடுவில் எழுந்துட்டேன்னா தூக்கமே வராது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்பை சொல்றேன். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டு படுக்கும் போது நம்ம ரூமில் ப்ளூ கலர் 0 வாட் பல்பை போட்டுருங்க. இதை நீங்கள் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ரூம் ஃபுல்லாக அதை போட்டுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ணிட்டு படுங்க. அந்த ப்ளூ கலருடைய அந்த எனர்ஜி நம்ம பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 11 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சிடேட் பண்ணி நம்மளை அப்படியே நம்மளுடைய ஆழ்ந்த தூக்க நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, பிபியை குறைக்கிறதுக்கு, இன்னும் சொன்னீங்க கேட்டிங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி, இந்த பதட்டம்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் இதை பிபி பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த ரிசர்ச்சை பண்ணோம்.
அப்போ அந்த ப்ளூ கிளாஸை வந்து நாங்கள் அவங்களுடைய ஹெட் அண்ட் நெக் அந்த தலைப்பகுதிக்கு மட்டும் நம்ம எக்ஸ்போஷரை கொடுத்ததுல நல்ல பிபி குறைஞ்சது, அவங்களுடைய தூக்கமும் நல்லாவே ஸ்டிமுலேட் ஆச்சு. ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரோமா ஆயில் மசாஜுங்க. இதுல இந்த சாமோமில் ஆயிலும் இந்த லாவெண்டர் ஆயிலும் மிஞ்சின ஒரு எஃபெக்ட் வேற எதுக்குமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன் நமக்கு அப்படியே ஒரு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இது நீங்க ஒன்று ஹெட் மசாஜா நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ரூம்ல டிஃப்யூசர்ல நம்ம இந்த ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டாலே போதும். நீங்க நைட்டு தூங்கும் போது அந்த அந்த வாசனையானதை அப்படியே அந்த டிஃப்யூசர் அப்பப்போ அந்த ரூம்ல தெளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதுவே நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை, ஒரு ஹிப்னோட்டிக் எஃபெக்டை கொடுத்து நம்மளை அப்படியே ஜென்டலா நம்மளை வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்பை கொடுத்துரும். ஸோ இது ஈஸியா நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பாத சிகிச்சை, இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாதத்துல குறிப்பா அந்த ஆர்ச் இருக்கும்ல, அது வந்து ஸ்லீப்போடைய ஏரியா கரெக்டா அந்த ஒரு வளைவு மாதிரி இருக்கும். உள்புறமா மீடியல் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம் நாங்க. உள்புறமா ஒரு ஆர்ச் மாதிரி வரும். இந்த இடத்துல நைட்டு நீங்க படுக்கும் போது நல்லா அந்த விரலால ஒரு 10 தடவை நல்லா நீவி விட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா அந்த பாதம் ஃபுல்லா தேய்ச்சிட்டு படுத்தாலே போதுங்க. வெறும் தேங்காய் எண்ணெயிலேயே நமக்கு அப்படியே ஒரு மெடிசினல் எஃபெக்ட் இருக்கு. நம்மளுடைய உடல் சூட்டை தணிச்சு நம்மளுடைய வெப்பநிலையை மாத்தி நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதே நம்ம கொஞ்சம் அரோமா ஆயிலையும் சேர்த்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எத்தனை வருஷக்கணக்கா தூங்காதவங்க கூட ரொம்ப ஈஸியா தூங்குறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரிதான் பூசணி விதைக்கும் அந்த சிடேட்டிவ் எஃபெக்ட் உண்டுங்க. ஒரு 8 பூசணி விதை, 2 பாதாம், ஒரு 1/2 டீஸ்பூன் கெசகெசா, இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில ஊற வச்சிருங்க. அந்த இது வந்து பாதாமுடைய தோலை நீக்கிட்டு இது 3த்தையும் மிக்சியில ஒரு சின்னதா ஒரு அடி அடிச்சு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நைட்டு நல்லா ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே வந்து நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கும் அப்படின்னா நீங்க பால்ல கலந்து குடிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் அடிஷ்னலான ஒரு சிடேஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காம்பினேஷனே வந்து இந்த கெசகெசா சொல்லியிருந்தேன்ல, இது நேச்சுரலான ஒரு ட்ராங்குலைசருங்க. ஸோ இது நம்மளுடைய மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஈவன் பாத குளியல் கூட இதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். வெது வெதுப்பான டெம்பரேச்சர்ல இருந்தா போதும், கொதிக்க கூடாது. நம்ம கெண்ட கால் வரைக்கும் நம்ம பக்கெட்ல வச்சுட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடலாம். இது கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சாமோமில் ஆயில நம்ம அந்த தண்ணியிலையும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுடலாம். 2 பாதத்தையும் நம்ம அந்த பக்கெட்ல வச்சுட்டு ஒரு சின்ன கர்ச்சிஃபை எடுத்து பச்சை தண்ணியில நினைச்சு உச்சந்தலையில வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். நமக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்பை கொடுக்கும். இதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம யோகால வந்து பாத்தீங்கன்னா யோக நித்ரா அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈவன் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல மைண்ட்ல இருந்தா கூட அது வந்து நமக்கு அதை ரிலீவ் பண்ணி நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். இதை வந்து நான் நிறைய இந்த கோவிட் டைம்ல ஐசியூல இருந்த பேஷண்ட்ஸுக்கு கூட இந்த யோக நித்ரா அப்படின்ற டெக்னிக்கை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை ரெகுலேட் பண்ண, அவங்க உள்ள இருந்த அந்த பயத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அந்த ஹீலிங் எஃபெக்டுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும் போது அது உங்களை அறியாமல் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அதுவே நீக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் யோகாவில் டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம தூக்கமின்மையில் எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அது இதை நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண அது நம்மளுடைய தூக்கத்தை நல்லா தூண்டு வைக்கும். நைட்டு படுக்கும் போது ஒரு 5 தடவை ஐ எக்ஸசைஸை பண்ணிட்டு இந்த பிராமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராணாயாமம் இருக்கும். அதாவது தேன்குளவி ரீங்காரம் எழுப்புற மாதிரி நம்ம சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடும் போது இந்த சவுண்டை கொடுக்கும் போது நம்ம காதை மூடி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளுடைய கட்டை விரலோடைய நுனியை காதோடைய எட்ஜில் வச்சு
நம்மளுடைய ஆள்காட்டி விரல் 2 சேர்ற இடம். இந்த புள்ளியில நம்ம ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes ப்ரெஷர், ரொம்ப போட்டு பெண்ணெல்லாம் போட்டு குத்தி அழுத்திடாதீங்க. ஜென்டலா உங்க கைகள்லயே கொடுக்குற ப்ரெஷரே போதும். இதை கொடுத்துட்டு படுத்து தூங்கி பாருங்க, நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கான நிம்மதியான தூக்கம் இருக்கும். 2 கேள்வி உங்ககிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. நான் இவ்வளோ கவலைப்படுறேனே, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சொல்யூஷன் இருந்தா கவலை வேண்டாம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அது நடக்க தான் போகுது. சொல்யூஷன் இல்லைன்னாலும் கவலை வேண்டாம். ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயத்துக்கும் கவலைன்றது இல்லாம கடந்து போவோம், ஆரோக்கியமா இருப்போம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.